நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு புறநானூற்று வரியோடு ஆரம்பிக்கலாம். அதாவது செல்வத்து பயனே ஈதல் இந்த வரியை நமக்கு யார் சொல்கிறாங்கன்னா நக்கீரன் அப்படின்ற ஒரு புலவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற செல்வமே எதுக்காகனா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. இது ரொம்ப மிக அருமையான வரிகள். அதாவது உங்ககிட்ட என்ன வகையான செல்வம் வேணால் இருக்கலாம், அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்க. கொடுக்கறதுனால தான் செல்வம் பெருகும். அதாவது செல்வம் நமக்கு கொடுக்க நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கான வேலையை நமக்கான இறைவன் பார்த்துக்குவாருங்க. அதாவது உங்ககிட்ட என்ன வகையான செல்வம் வேணா இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு பண உதவியாக இருக்கலாம், இல்லை ஒரு கல்வி யாருக்கா வேணும்னு அது கொடுக்கலாம், இல்லை உங்களால் சின்ன சின்ன உதவிகள் ஒரு கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு கொடுக்கறது கூட ஒரு வகையான உதவி தாங்க. இந்த மாதிரி உங்களால் என்னென்ன சின்ன சின்ன விஷயம் முடியுதோ அதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த குரூப் எதுக்காக கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சரியாக சப்போர்ட் இல்லைங்க. எனக்கு இன்ஸ்டியூட் போய் படிக்கிற அளவுக்கு வசதியும் இல்லை. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தாங்க இந்த இன்ஸ்டா பேஜ். நல்லபடியாக இன்றைக்கி என்னை போல் இருக்கிற நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 6000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம யூடியூப்லையும் கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஏன்னா அதாவது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் மோட்டிவேஷனாகவும் இருக்குது. நம்ம கண்டினியூஸாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்கிற ஒருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் அதிகமாகும். நம்மளும் ஒருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது அதோட நாலேஜோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா அந்த எக்ஸாமில் தெரியுங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது மறக்காது. அதனால தான் அப்படி சொல்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தகவல், ஒரு மேக்ஸ் சம்மாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜிகேவில் ஏதாச்சும் ஒரு சின்ன டாப்பிக்காக இருக்கலாம், இல்லை தமிழில் ஏதாச்சும் ஒரு லைனாக இருக்கலாம், இல்லை ஒரு திருக்குறளோட எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்க சொல்லிக் கொடுங்க. அதனால் உங்களுக்கு அறிவு இன்னும் மேலே வளர்ந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? இன்றைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ளே நம்ம போயிடுவோம். என்னென்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட்டுங்க. மொத்தமாக 100 கேள்வி இருக்குது. 100 கேள்வியில் நமக்கு புதிய புத்தகம் பழைய புத்தகம் இரண்டுமே சேர்த்து மொத்தமாக 100 கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துருவோம். முதல் கேள்வி, மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காரியாசனுங்க. காரியாசன் நமக்கு சிறுபஞ்சமூலத்தை எழுதினவர். இவரோட ஒரு சாலை மாணாக்கர்னு கேட்பாங்க. அவர் யாருன்னா கனி மேதாவியார். இவர் யாருன்னா நம்ம காரியாசன் கூட ஒன்றா படித்தவருங்க, ஓகேவா? கனி மேதாவியார். இவரும் காரியாசனும் ஒன்றா படித்தவங்க. இவருக்கு ஆசிரியராக திகழ்ந்தவர் நமக்கு மாக்காயனார், ஓகேவா? இப்போ மாக்காயனார் ஆசிரியர். இவருக்கு 2 மாணவர்கள் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் காரியாசன், இன்னொன்று கனி மேதாவியார். நமக்கு காரியாசன் என்றவர் சிறுபஞ்சமூலத்தை எழுதினவர். கனி மேதாவியார் என்ற நமக்கு ஏழாதியும் அப்புறமா பார்த்திங்கன்னா திணைமாலை 150 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்காருங்க. 2 நூல் எழுதியிருக்காருங்க. நமக்கு 14 கீழ்கணக்கில் 2 நூல் எழுதினவங்கன்னு கேட்பாங்க. அது கனி மேதாவியார், ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது கேள்வி போகலாமா? 2வது கேள்வி, 9 வயதில் சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் பாடவும் ஆற்றல் பெற்றவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வள்ளலாருங்க. நம்ம புத்தகத்தில் 10 வயதிற்குள்ளாக சொற்பொழிவு நிகழ்த்த ஆற்றல் பெற்றவர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு பழைய புத்தகத்தில் கரெக்டாக 9 வயதில் இவர் பாடல் பாட திறமை பெற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 வயதுன்றது கரெக்டுங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். மறைமலை அடிகளோட பொண்ணுங்க யாருன்னா நீலாம்பிகை. இவங்க 13 வயசில் சொற்பொழிவு ஆட்டுறாங்க. 13 வயசில் சொற்பொழிவு ஆட்டுறாங்க, ஓகேவா? இவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட தந்தையாக இருந்த மறைமலை அடிகளே. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீலாம்பிகைக்கு தமிழும் சொல்லிக் கொடுத்துருக்காரு, இசையும் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அப்போ நீலாம்பிகை அப்படின்னா 13 வயசில் சொற்பொழிவு ஆட்டுறாங்க. நம்ம வள்ளலார்னா 9 வயசுலேயே சொற்பொழிவு ஆட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது 3வது கேள்வி பார்க்கலாமா? 3வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் பொருந்தாதவர்னு கேட்டிருக்காங்க. நம்ம திராவிட மொழிகளுக்கு நிறைய பேர் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் கொடுத்துருக்குற ஆப்ஷன் வச்சு போவோமா? முதலாவதாக இருக்கிறது கார்ட்வெல். இவர் கண்டிப்பாக பண்ணியிருக்காருங்க. அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 ரிலீஸ் ஆனதுங்க. ரொம்ப முக்கியமான நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அதனால் இவர் கண்டிப்பாக இருக்கிறாரு. அடுத்தது கேவி சுப்பையா, தெப்போ மீனாட்சி சுந்தரனார். இவர் ரொம்ப முக்கியமானதுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இப்போ கேட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் பொருந்தாதவர்னு கொடுத்துட்டு நமக்கு தெப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷனில் வச்சுட்டாங்க. ஆனால் மீதி இப்போ இதில் கொடுத்துங்கிற யாருமே தெரில, வேறு கொடுத்துருந்தாங்க. அப்போ நமக்கு ஆப்ஷன் யாருன்னா அந்த தெப்போ மீனாட்சி சுந்தரனார் தான். இதுக்காக தான் சொல்கிறேன், யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இப்போ யார் நமக்கு இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பொருந்தாதவர் வீரமாமுனிவருங்க. வீரமாமுனிவர் நமக்கு திராவிட மொழிகள் குறித்த ஆய்விற்கு பங்களிப்பு செய்யலை. ஆனால் இவர் நம்ம தமிழ் மொழியோட எழுத்து அந்த வரி வடிவத்துக்கு பங்களிப்பு செஞ்சுருக்கிறாருங்க. நமக்கு நிறைய வரி வடிவத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது வீரமாமுனிவர் தான், ஓகேவா? அடுத்தது 4வது கேள்வி பார்க்கலாமா? ரைட். 4வது கேள்வி, தமிழில் அமைந்துள்ள 100 வண்ணங்களில் 96 வண்ணங்கள் தனது காப்பியத்தில் பயன்படுத்தியவர். அதாவது
நம்ம தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் விடுத்துவதுன்னு ஒரு இலக்கியம் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு மொத்தமாக 100 வண்ணங்களை சொல்லும். 100 வண்ணங்கள் இருக்குது தமிழுக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனால் நமக்கு கம்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 96 வண்ணங்கள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 96 வண்ணங்கள் தான். அதாவது யாப்பிற்குரிய வண்ணங்கள் 96 அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு கம்பருங்க. இவர் வந்துட்டு அவரோட கம்பராமாயணத்தில் அதை பயன்படுத்தியிருக்கிறாருங்க. எதுலனா கம்பராமாயணத்தில் அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறார். எவ்வளோனா 96 வண்ணங்களை. எதில்? கம்பராமாயணத்தில். ஓகேவா? இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பர் தான். ஓகேவா? ரைட். 5வது கேள்வி பார்க்கலாமா? 5வது கேள்வி. நாவா எனும் தமிழ் சொல் நாயு என்று அழைக்கப்படும் எம்மொழிக்கு சென்றது. ஆக்சுவலாக நமக்கு நாயு அப்படின்னா நமக்கு கிரேக்க மொழி சொல்லுங்க. கிரேக்க மொழி சொல். ஓகேவா? இது எதுக்காக அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வரோம்னா நம்ம தமிழ் புக்கில் இந்த மாதிரி நிறைய சொற்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரைசா, நெல்லுனா ஒரைசான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி சொல்லாக வரும். நமக்கு பிரிவு செட்டில் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு எந்தெந்த தமிழ் சொல்லுக்கு என்னென்ன கிரேக்க சொல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. கேட்கும்போது நமக்கு ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணணும். இல்லை நமக்கு அதாவது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம இந்த கொஸ்டினை பார்த்தா இதுதான் ஆன்சர், அதை விட்டுட்டு போய் ஆப்ஷனில் வந்து தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது நம்ம 6வது கேள்வி பார்க்கலாமா? 6வது கேள்வி. திருக்குறளுக்கு சிறந்த உரை வழங்கியவர்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக திருக்குறளுக்கு உரை வழங்கியவர் வந்து மொத்தமாக 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேரில் முதன்மையானவர், அதாவது முதல் உரை யார் கொடுத்தாங்கன்னா நமக்கு மணக்குடவர் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது திருக்குறளுக்கு முதல் உரை யார் கொடுத்தாங்கன்னா நமக்கு மணக்குடவர். ஓகேவா? அடுத்ததாக சிறந்த உரை அப்படின்னா நமக்கு யாருங்க ஆன்சரு? சிறந்த உரைனா பரிமேல் அழகர். ஓகேவா? சிறந்த உரை அப்படின்னு கேட்டால் நமக்கு பரிமேல் அழகர்ன்றதாங்க சரியான ஆன்சர். அடுத்து 7வது கேள்விக்கு போகலாமா? 7வது கேள்வி. உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேன்மையானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கடவுளை வழிபடுறவங்க சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களை விட மேன்மையானவங்க யாருன்னா பிறர் கூறும் இன்னாச்சொல் பொறுப்பவர். அதாவது மற்றவங்க சொல்லக்கூடிய தீய சொற்களை பொறுத்து கொள்றவங்க தான் வந்து உண்ணா நோன்பு மேற்கொள்கிறவங்களை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து திருக்குறள் வரிங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து 8வது கேள்வி பார்க்கலாம். 8வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஆப்ஷனில் இருக்கிற ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம், கிட்கிந்தா காண்டம், இது மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பராமாயணத்தில் வரக்கூடியதுங்க. கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஆறு காண்டங்களில் ஒன்றா இருக்கக்கூடியது. திரு அளவாய் காண்டம், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவிளையாடற் புராணத்தில் வரக்கூடியதுங்க. திருவிளையாடற் புராணம். நான் எழுதும் போது ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எழுத முடியல. நான் மொபைலில் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து எனக்கு தெளிவாக எழுத முடியல. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னால் இவ்வளோ தான் எழுத முடியுது. அதாவது நான் ஹேண்டில் தான் எழுதிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அடுத்தது உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போன்னு கேட்டுருக்குறாங்க. நமக்கு ஜூன் 5 தாங்க கரெக்டு. ஜூன் 5 தான் நம்ம உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுறோம். ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 10வது கேள்வி. வறுமையில் கொடிய வறுமை. வறுமையில் கொடிய வறுமை என்னன்னா நமக்கு விருந்தினரை வரவேற்க இயலாத நிலைங்க. கண்ணகி வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க நமக்கு சிலப்பதிகாரத்தில். அவங்க கணவன் வந்து அவங்கள விட்டு போனது கூட அவங்களுக்கு வருத்தமாக இல்லை. ஆனால் வந்து வீட்டுக்கு வந்த விருந்தினரை வரவேற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி வந்து ரொம்ப வருத்தப்பட்டதாக சொல்லி நமக்கு ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போது வறுமையில் கொடிய வறுமைனா என்னதுங்க? அதாவது விருந்தினரை வந்து வரவேற்க இயலாத நிலை. ஓகேவா? அடுத்தது 11வது கேள்வி. வாழ்க்கை போர் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. நமக்கு இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையை எது கூட ஒப்பிட்டுருக்காங்கன்னா போர் கூட ஒப்பிட்டுருக்காங்க. அதாவது நம்ம ஓமை தொகை அதாவது ஓமை எப்படி பார்க்கணுன்னா நம்ம இங்கே இருக்கணுங்க. அதாவது போர் வாழ்க்கை இப்படி பார்த்துக்கோங்க. அதாவது போர் வாழ்க்கை இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஒப்பிடுவோம்னா வாழ்க்கை வந்து போர் போன்றது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஓமைங்க, ஓமை தொடரில் வரும். இப்போது வாழ்க்கை போர் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படின்னா என்னென்னா நம்ம எதை ஒப்பிடுறோமோ அது வந்து முன்னாடி வருதுங்க, எது கூட ஒப்பிடுறோமோ அது பின்னாடி வருது. இப்படி வந்துச்சுன்னா அது வந்து உருவகம். ஓகேவா? வாழ்க்கை போர் என்பது நமக்கு உருவகம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் உருவகம் தான். அடுத்தது 12வது கேள்வி பார்க்கலாமா? 12வது கேள்வி. அடுத்தது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். இதை சொன்னது யாருன்னா நமக்கு யார் சொல்லியிருக்கானுங்க கரெக்டாக தெரியுமா? அறிஞர் அண்ணா. ஓகேவா? அறிஞர் அண்ணா இவர் தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதாவது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் சொன்னது. அதாவது வீட்டிற்கு ஒரு புத்தக சாலைன்னு சொல்லிட்டு ஒரு வானொலி உரை இருக்குங்க அவரோடது, புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வரிகள் தாங்க இது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 13வது கேள்வி. தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம்னு கேட்டிருக்காங்க. இதை ரொம்ப முக்கியமான கேள்விங்க. தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு கன்னிமாரா நூலகம். ஓகேவா? கன்னிமாரா நூலகம் இது தாங்க தமிழ்நாட்டோட அரசு ஆவண காப்பக நூலகமாக விளங்குது. இதோட 3வது தளத்தில் தான் நமக்கு மறைமலை அடிகள் நூலகம் இருக்குது. எதுனா மறைமலை அடிகள் நூலகம் எங்கே இருக்குது? நமக்கு கன்னிமாரா நூலகத்தோட இங்கே கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குங்க. நூலகம்னு வந்திருக்கணும், உலகம்னு இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்னிமாரா நூலகம் தான் ஃபுல்லாகவே தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கன்னிமாரா நூலகம் ஆன்சரே ஃபுல்லாக தப்பாக வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்னிமாரா நூலகம். ஓகேவா? ரைட்.
அதாவது இதோட 3வது தளத்தில் தான் வந்துட்டு நமக்கு மறைமலை அடிகள் நூலகம் இருக்குங்க. ஓகேவா. அடுத்ததாக சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னா நமக்கு ஓலைச்சுவடி அதிகமாக இருக்கக்கூடியதுங்க. ஓலைச்சுவடி எந்த நூலகத்தில் அதிகமாக இருக்குன்னா நமக்கு சரஸ்வதி மகால் நூலகம். கொல்கத்தா நூலகம்னா நமக்கு முதல் தேசிய நூலகமாக விளங்கக்கூடியதுங்க. முதல் தேசிய நூலகம். ஓகேவா. அடுத்தது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னா நமக்கு உலகில் இருக்கக்கூடிய லைப்ரரி, அதாவது நூலகத்திலே வந்து பெருசுங்க எதுனா நமக்கு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. ஓகேவா. அமெரிக்கா. ஓகேவா. நீங்கள் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் கொஞ்சம் வாய்ஸ் டைப்பிங் தான் பண்ணுறேன், கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 14வது கேள்வி. சயின்ஸுக்கு பலி என்பது யாருடைய முதல் சிறுகதைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சயின்ஸுக்கு பலி என்பது நமக்கு நா. பிச்சமூர்த்திங்க. இவர் தான் வந்துட்டு புதுக்கவிதையின் தந்தைன்னு சொல்லுவோம். இவரோட முதல் சிறுகதை எதுனா சயின்ஸுக்கு பலி. ஓகேவா. அதாவது அறிவியலுக்கு பலின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சயின்ஸுக்கு பலின்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தாங்க. ஓகேவா. அடுத்தது 15வது கேள்வி. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் அப்படின்னா நமக்கு யாருன்னா சா. அகத்தியலிங்கம் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர்னா சா. அகத்தியலிங்கம். ஓகேவா. அடுத்தது 16வது கேள்வி. ஒரு பொறுத்துக்க கேள்வி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசும்பு அப்படின்னா நிலத்தை குறிக்கக்கூடியதுங்க. அசும்பு என்பது நமக்கு நிலத்தை குறிக்கக்கூடியது. விசும்பு அப்படின்னா வானத்தை குறிக்கக்கூடியது. இங்கே தணல் அப்படின்னா நமக்கு நெருப்பை குறிக்கக்கூடியது. புனல் அப்படின்னா நீரை குறிக்கக்கூடியது. ஓகேவா. புனல்னா நீரை குறிக்கிறது. அதுவே புனல் 3 சொல்லி நான் போட்டு எழுதுனீங்கன்னா அது பேர் வந்து ஆலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஆலி. ஓகேவா. ரைட். இப்போ இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வருதுங்க? அசும்புனா நிலம். ஆப்ஷன் 1ல் ஆரம்பிக்கணும். 1ல் ஆரம்பிக்கிறது 1 தான் இருக்குது. அப்போ பி தான் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது 17வது கேள்வி. தவறான ஒன்றை காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெடா ஆ தலீயி எங்கிறைவனுல கெடுப்பதுவும். இப்போது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கிறது, பியில் இருக்கிறது, டியில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உயிரலப்படைங்க. என்னது? உயிரலப்படை. அதுவே எங்கிறைவன் உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒற்றலப்படைங்க. ஒற்றலப்படை. கொஞ்சம் எழுத முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ இதுக்கான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா நமக்கு சி தான் கரெக்ட். அதாவது எங்கிறைவன் உள்ள அப்படின்றது தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்தது 18வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா கண்டங்கத்தரி, நெருஞ்சி, சிறுவழுதுணை, இது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா சிறுமல்லி, பெருமல்லி. அதாவது சிறுமல்லி, பெருமல்லி, இது எல்லாமே வந்து எதில் வரக்கூடியதுங்க? இது எல்லாமே 5மே வேருங்க. 5மே நமக்கு வேர். சிறுபஞ்ச மூலத்தில் வரக்கூடிய 5 வேர்கள் இதுதான். கண்டங்கத்திரி, நெருஞ்சி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, 5 வேர்கள். அப்போது தவறானது எதுங்க? திப்பிலி. அதாவது சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மருந்துகளை கொண்டது திரிகடுகம் நூலில் வரக்கூடியதுங்க. ஓகேவா. அப்போ திப்பிலின்றதை நமக்கு பொருந்தாதது. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை, அதாவது நெருஞ்சி, சிறுமல்லி, பெருமல்லி, இந்த 5 வேருமே வந்து நமக்கு சிறுபஞ்ச மூலத்தில் வரக்கூடியது. ஓகேவா. ரைட். அடுத்தது 19வது கேள்வி. இந்தியாவின் முதல் கல்லாயுதம் கண்டறியப்பட்ட இடம் அப்படின்னா நமக்கு முக்கியமான டேட்டாங்க. இது பல்லாவரத்தில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. காஞ்சிபுரம் பல்லாவரம்னு சொல்லுவாங்க. இப்போ செங்கல்பட்டு ஏதோ சம்திங் இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் பூட்னு சொல்லுவாங்க. 1863. அதாவது இந்தியாவின் முதல் கல்லாயுதம், கற்கருவி, கைக்கோடாரின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சது யாருன்னா நமக்கு ராபர்ட் ப்ரூஸ் பூட். அவர் தான் கண்டுபிடிச்சார். 1863 பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சது. ஓகேவா. அடுத்தது 20வது கேள்வி பார்க்கலாமா? ரைட். நம்ம சொல்லும் போது ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் தப்பாக இருக்குது, இல்லை ஏதாச்சும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நமக்கு டெலகிராம் சேனலில் என்னோட இதுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுங்க. நான் அடுத்த இதில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி தவறாக இருக்குன்னா நம்ம இதிலே கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வச்சிடலாம், பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா. அடுத்து 20வது கேள்வி பார்த்துருவோமா? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் எனும் சிறப்பிற்குரிய நூல் கேட்டிருக்காங்க. சிற்றிலக்கிய நூல், முக்கியமாக சிற்றிலக்கிய நூல். ஓகேவா. அடுத்தது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா தூது இலக்கியத்தை தான் அப்படி சொல்லுவோம். ஓகேவா. தூதோட இன்னொரு பேர் தான் வந்துட்டு வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது 21வது கேள்வி பார்ப்போமா? 21வது கேள்வி. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல். அதாவது வண்ணதாசன் அப்படின்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கல்யாண சுந்தரம். அதாவது அவர் வந்து கல்யாண்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாண்ஜி என்பது வண்ணதாசனோட வேறு பெயருங்க. இவரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் என்பது கரெக்டு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு இசை அப்படின்ற நூல் தான் வந்துட்டு அவருக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கி தந்துச்சு. 2016 கொடுத்துருப்பாங்க. 2016 ஒரு சிறு இசை என்பது எந்த வருஷம் சாகித்ய அகாதமி விருது வாங்குச்சுன்னா நமக்கு 2016. நூலோட ஆசிரியர் யாருன்னா நமக்கு கல்யாண்ஜி, இல்லைனா வண்ணதாசன், அப்படி இல்லைனா கல்யாண சுந்தரம், 3ல் எது வேணால் கொடுப்பாங்க. அதில் கல்யாண சுந்தரம்ன்றது அவரோட இயற்பெயர். அடுத்த 22வது கேள்வி. தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் கேட்டிருக்காங்க. நமக்கு தமிழ் பண்பாடு என்னும் இதழ் யார் தொடங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள் தொடங்குனதுங்க. தனிநாயகம் அடிகள். ஓகேவா. அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்தது 23வது கேள்வி.
இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு உலகத்தமிழ் மாநாடு மொத்தமாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8, அதுக்கப்புறமா ஒரு 3 நடந்திருக்குங்க. மொத்தமாக 11 மாநாடுகள் இருக்குங்க. அதுக்கான இது வந்து பிடிஎஃப் இது பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க, நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் வேணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருங்கிறதுல எப்படி பார்க்குறீங்கன்னா, மலரை செடியில் பார்த்தேன் என்று எழுதிக்கோங்க. அதாவது மலரை செடியில் ஒரு நிமிஷம் ஒழுங்காக எழுத முடியல, ஒரு நிமிஷம். ஓகே, மலரை மறுபடியும் அதே மாதிரி வருதே, ரைட். மலரை செடியில் ஒழுங்காக வர மாட்டிருக்குங்க, செடியில் பார்த்தேன் என்று. இப்போது இந்த வரிகளில் இருக்கக்கூடிய முதல்ல வரக்கூடிய எழுத்தை மட்டும் பாருங்கள், நமக்கு அப்படியே எடுத்துக்கலாம். உலகத்தமிழ் மாநாடு ஃபஸ்ட்டு மலேசியா, சென்னை, பாரிஸு, இங்கிலாந்து. ஓகேவா? இப்போது இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கெங்கே நடந்துச்சு? நமக்கு சென்னையில். எந்த ஆண்டுனா நமக்கு 1968 அறிஞர் அண்ணா வந்து தலைமை ஏற்றிருப்பாருங்க. அறிஞர் அண்ணா தலைமை ஏற்றுக்குன்னா மாநாடு, இரண்டாவது மாநாட்டுக்கு. முதல் மாநாடு நமக்கு 66 நடந்துச்சுங்க. இரண்டாவது மாநாடு 1968, மூன்றாவது மாநாடு 1970, நாலாவது மாநாடு 1974. இப்போ நமக்கு இரண்டாவது மாநாடு கேட்டிருக்கனால ஆப்ஷன் வந்து நமக்கு 1968 கரெக்டு. நமக்கு சென்னையில் நடந்தது, அறிஞர் அண்ணா தலைமை ஏற்றுக்கிட்டது, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கொஞ்சம் தப்பாக எழுதுகிறேன், அது எழுத முடியல என்னால். சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 24வது கேள்வி. தமிழெண் அறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, நாச்சியார் திருமொழியில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆக்சுவலாக நாச்சியார் திருமொழியில் எவ்வளோ பாடல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? அப்போது நாச்சியார் திருமொழியில் எவ்வளோ பாடல் இருக்குது? நாச்சியார் திருமொழி என்பது நமக்கு ஆண்டாள் இயற்றிய பாடலுங்க. ஓகேவா? இதில் மொத்தமாக இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை 143. ஓகேவா? இப்போது 143க்கு நம்ம தமிழ் எண் எழுதணும் அப்படின்னா முதல்ல நம்ம தமிழ் எண்ணை எழுதிக்கணும். எப்படின்னா கா, ஓ, ஙு, சு, 4 வரைக்கும் அதுனா போதிக்கும். நமக்கு 143 தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு 1 வரணுமா? அப்போ கா இருக்கணும். சரி, ஓகே. ரெண்டாவது 4, அப்போ இது வரணும், எழுதியாச்சு. அடுத்து மூணாவது ஙு. அப்போ இது எதுங்க ஆன்சர் வருது? நமக்கு சி ஆன்சர் தான் கரெக்டாக? சி ஆன்சர் தான் கரெக்டு. ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்த கேள்வி 25வது கேள்வி. பகுபத உறுப்புகளில் பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது. ஆக்சுவலாக பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக 6 இருக்குங்க. அது எப்படி இருக்குன்னா, நமக்கு இங்கே பகுதி இருக்கும், சென்டரில் இடைநிலை இருக்கும், இந்த இடத்துல விகுதி இருக்கும். ஓகேவா? இதுதாங்க கான்செப்ட்டு. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, நமக்கு சாரிகை அப்படின்ற ஒன்று மட்டும்தாங்க வரும். சாரிகை எங்கே வரும்? நமக்கு இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சந்தி எங்கே வரும்னா நமக்கு பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல் எடுத்திங்கன்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது பகுதி, கடைசியாக இருக்கக்கூடியது விகுதி, இடையில இருக்கக்கூடியது இடைநிலை. இப்போ ரெண்டுத்துக்கும் சென்டரில், அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியது சந்தி. இப்போ அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா சாரிகை. இப்போது இந்த மொத்தத்துலையுமே ஏதாச்சும் ஒன்று மாறுது அப்படின்னா அது வந்து விகாரம்ங்க. விகாரம் வந்து எங்கே வேணாலும் வரும். அதாவது விகாரம் என்பது அது வந்து தனியான ஒரு உறுப்பு கிடையாதுங்க பகுபத உறுப்பில். ஆனால் அது சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து தனியாக உறுப்பு கிடையாது. இப்போ கொடுத்துருக்குற அந்த 5ல் ஏதாச்சும் ஒன்று மாறுது அப்படின்னா அதை வந்து நம்ம விகாரம்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த விகுதி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்படி சொல்லணும், என்னத்தை நமக்கு தெளிவுபடுத்தும் அப்படின்னா, அதை செய்கிறது யாருன்னு சொல்லும். அதாவது அது ஒருத்தர் செய்கிறாரா இல்லை நிறைய பேர் செய்கிறாங்களா அதை சொல்லிடும். அடுத்தது அது செய்கிறது ஆணா பெண்ணான்னு சொல்லுவோம். இப்போ நடந்தாள் அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கும், ஒருத்தர் தான், அதாவது ஒரு பெண்ணை தான் குறிக்கும், பெண்ணை குறிக்குது, ஒரு பெண்ணை குறிக்குது. இதுவே நடந்தார்கள் அப்படின்னு போனால் நிறைய பேரை வருதுங்க. அதாவது எத்தனை பேர் பன்மை, அதாவது அதை என்னென்ன சொல்லுவதுன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால் எண்ணிக்கை இது எல்லாத்தையுமே தெளிவாக காட்டக்கூடிய நமக்கு விகுதிங்க. ஓகேவா? அடுத்தது இந்த இடைநிலை அப்படின்னா அந்த எப்போ நடக்குதுன்னு தெளிவாக சொல்லி கொடுக்குங்க. அதாவது கிறு, கின்று, ஆண் என்றுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடைநிலை உறுப்புகளாக வரும், பின்னாடி பார்ப்போம். எப்படின்னா கிறு, கின்று, ஆண் என்றுனா நமக்கு நிகழ்கால இடைநிலையாக வருங்க. அதாவது ஒரு செயல் வந்து இப்போ நடக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்துச்சா, இனிமேல் எதிர்காலத்தில் நடக்க போதா, இல்லை நடக்கவே நடக்காதா அப்படின்னு நமக்கு எது சொல்லணும்னா இந்த இடைநிலை தாங்க காட்டி கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாமா? இப்போ இதுக்கான ஆன்சர் ஓகே தானே? என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு எதுக்கு இடையில இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில நமக்கு எதுங்க வருது? சாரிகை தான் வருது. சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? 26வது கேள்வி. அவந்தி நாட்டின் மன்னனின் வாழ்க்கையை கூறும் ஐஞ்சிறுங்காப்பியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா யசோதர காவியம். யசோதர காவியம் தான் நமக்கு அவந்தி நாட்டு மன்னனோட வாழ்க்கையை கூறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 சருக்கம் இருக்கும். 320 இல்லைனா 330ன்னு சொல்லுவாங்க. பாடல்களோட எண்ணிக்கை 320 இருக்கலாம், 330 இருக்கலாம். ரெண்டு எது வேணால் கொடுப்பாங்க. நம்ம புக்கில் ரெண்டுமே இருக்குது. ஆப்ஷனில் எது அது போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்தது
பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எதில் வருதுன்னா நமக்கு மணிமேகலையில் வரக்கூடியதுங்க. மணிமேகலையில் தான் அந்த வரிகள் வருது. பட்டி மண்டபத்தை பற்றி சொல்லக்கூடியது 4 நூலுமே சொல்லும். ஆனால் இந்த வரிகள் வந்து நமக்கு மணிமேகலையில் இடம்பெறக்கூடியது. ஓகேவா? அடுத்த கேள்வி 28வது கேள்வி. ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யசோதர காவியத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் வரிங்க. என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஆக்குக என்பது கொடுத்துருக்காங்க. ஆக்குக நம்ம எதை ஆக்கணும் அப்படின்னா அறத்தை ஆக்கணும். அதாவது ஆக்குக என்பது ஆக்குவது வந்து நம்ம அறம். அடுத்தது போக்குவது வெகுளி, நோக்குவது ஞானம், காக்குவது விரதம். அப்படின்னா என்னென்னா ஆக்குவதுன்னா அறம்னா என்னது? அறம்னா என்னதுங்க? அறம்னா நமக்கு எதை குறிக்கக்கூடியது? அறம்னா நமக்கு நேர்மையை குறிக்கக்கூடியதுங்க. நிறைய சொல்லலாம். அதாவது நேர்மை இல்லைன்னா இதுன்னு சொல்லலாம். என்னென்னா நற்செயல்னு சொல்லலாம். ஓகேவா? இதுவே போக்குவது நம்ம எதை போக்கணும்? வெகுளி போக்கணும். வெகுளினா நமக்கு என்னதுங்க? சினம். ஓகேவா? சினத்தை நம்ம போக்கணும். அடுத்ததா நோக்குவது ஞானம். ஞானம்னா என்னதுங்க? அறிவை குறிக்கக்கூடியது. ஓகேவா? நோக்குவது ஞானம். காக்குவது விரதம். அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நன்னெறின்னு சொல்லுவாங்க. அதாவது விரதம்னா நமக்கு நன்னெறின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது ஆப்ஷன் எது வருதுன்னு பாருங்கள். நமக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஆக்குவது அறம், அப்போ 3வதுல இருக்குது. போக்குவது வெகுளி, அப்போ 4வது வருது. 3 4ன்னு நமக்கு ஆரம்பிக்கிறது சி மட்டும்தாங்க இருக்குது. ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கொஞ்சம் வாட்ச் பண்ண, ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலது கற்றுக்க முடியும், அதுக்காக சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அப்படி பண்ணலாம். ஏன்னா இப்படி பண்ணும்போது ஒரு சிலது கற்றுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டேரெக்டாக ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? அடுத்தது 29வது கேள்வி. ஏறு தழுவுதல் குறித்து கூறும் சிற்றிலக்கியம் கேட்டிருக்காங்க. குறிப்பாக சிற்றிலக்கியம். ஏறு தழுவுதல் குறித்து நமக்கு சொல்லக்கூடிய சங்கப்பாடல் கலித்தொகை. காப்பியம்னு கேட்டால் அது சிலப்பதிகாரம். அதுவே இலக்கண ஏதாவது இலக்கிய நூல்னு கேட்டால் நமக்கு புறப்பொருள் வெண்பாமாலை. சிற்றிலக்கியம்னு கேட்டால் அது பல்லுங்க. ஓகேவா? பல்லு. குறிப்பாக நமக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எருது கட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது எருது கட்டு. இதை பற்றி சொல்லக்கூடியது கண்ணுடைய அம்மன் பல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கண்ணுடைய அம்மன் பல்லுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எருது கட்டு பற்றி சொல்லக்கூடியது. இப்போ பொதுவாக அந்த பல்லுனாக்க நமக்கு உழவர்களோட வாழ்க்கை நிலையை சொல்லக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமாக விளக்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உழவர்கள் அவங்க சம்மந்தப்பட்டதில் ஏறுதழுவுதல் ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது 30வது கேள்வி. புதுக்கவிதையின் தந்தை எனும் சிறப்புக்குரியவர்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாரை புதுக்கவிதையின் தந்தைன்னு சொல்கிறோன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்களை தான் சொல்கிறோம். ஓகேவா? இதுவே புதுக்கவிதையின் முன்னோடின்னு கேட்டால் நம்ம பாரதியாரை சொல்லணுங்க. ஆனால் வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒன்று டேட்டா வந்து மாறுது. நிறைய பேர் வந்துட்டு அதை தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு புதுக்கவிதையின் முன்னோடினா பாரதியாரை தான் சொல்லணும். ஏன்னா பாரதியாரோட வசன கவிதை ஒன்று இருக்குங்க, காட்சின்ற தலைப்பில் வெளியாக இருக்கும். அதுதாங்க அந்த புதுக்கவிதைக்கு அடிப்படையாக இருந்துச்சு. அந்த கான்செப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு புதுக்கவிதையின் முன்னோடினா நம்ம யாரை சொல்லணும்? நம்ம பாரதியாரை தாங்க சொல்லணும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்தது 31வது கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், செய்யன்னு வரக்கூடாது இல்லை, பானையை வந்து நம்ம வனைதல்ன்றதாங்க வரும். அப்போ பானை இங்கே எழுதிடுறேன். பானை வனைய கற்றுக்கொண்டால், இதாங்க கரெக்டு. வனைய. ஓகேவா? பானை வனைய கற்றுக்கொண்டால். இல்லத்தின் அருகே புதியதாக கூரை போட்டனர்னு வராதுங்க, வேந்தனர்னு வரும். அதாவது வேந்தனர். ஓகேவா? கூரை வேந்தனர்ன்றது கரெக்டு. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் வராதுங்க, நார் உரித்தார்ன்றது தான் கரெக்டு. ஓகேவா? நார் உரித்தார் அப்படின்றது தான் கரெக்டு. இதெல்லாம் வந்து நமக்கு மரபு பிழைங்க. ஓகேவா? இப்போது அணில் பழம் தின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டுங்க. பழம்னா தின்றதுன்றது தான் கரெக்டு. அதுவே சாப்பிட்டதுன்னு வரக்கூடாது. பழம் தின்றதுன்றது கரெக்டு. ஓகேவா? தின்னுன்னு வரணும், ஆனால் உண்ணுன்னு வரக்கூடாதுங்க. இது கரெக்டு தான். பழம்னா தின், சோறுனா உண். அது மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்திர விழாவோடு தொடர்புடைய நகரம்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து இந்திர விழா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 28 நாளில் நடக்குங்க. 28 நாள் நடக்கும். குறிப்பாக இந்திர விழாவோடு அதிக தொடர்பு எதுக்கு இருக்குன்னா புகார் நகரத்துக்கு தாங்க இருக்குது. புகார் நகரத்துக்கு தான் அதிக தொடர்பு இருக்குது அதாவது இந்திர விழாவோட. இந்த இந்திர விழாவை பற்றி 2 நூல் சொல்லுதுங்க. ஒன்று வந்து சிலப்பதிகாரம், இன்னொன்று பார்த்திங்கன்னா மணிமேகலை. இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு இந்திர விழாவை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது 33வது கேள்வி. மரவேர் என்பதன் புணர்ச்சி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மரம் கூட்டல் வேர்னு இருந்திருக்குங்க. மரம் கூட்டல் வேர்னு இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்மு கெட்டு போகுது. அப்போ மரவேர்னு மாறுது. அப்போ கெடுதல் புணர்ச்சின்றது கரெக்டுங்க. ஓகேவா? கெடுதல் புணர்ச்சி. அடுத்து 34வது. மிசை என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. மிசை அப்படின்னா நமக்கு மேலேன்றது பொருளுங்க. மிசைனா நமக்கு மேலேன்றது பொருள். ஆப்போசிட் கேட்டாங்கன்னா கீழேன்றது கரெக்டுங்க. ஆப்போசிட் கேட்டாங்கன்னா கீழேன்றது கரெக்டு. ஓகேவா? அடுத்ததா 35வது கேள்வி. நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதாவது சீர் அப்படின்னா இங்கே ஒரு வார்த்தை இருக்குங்க, இங்கே ஒரு வார்த்தை இருக்கும். அதே மாதிரி
இந்த இடத்துல ரெண்டாவதாக ஒரு வார்த்தை இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நின்ற சீர்னு சொல்லுவாங்க, இது வந்து வரும் சீர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து நின்ற சீர், இது வந்து வரும் சீர். ஓகேவா, இதை வந்து நம்ம அசை பிரிப்போம். அசைனா நம்ம நேரசையா நிறையசான்னு சின்ன சின்னதாக பிரிப்போம். அப்படி பிரிக்கும் போது நின்ற சீர் நீட்டாக செய்யும். இந்த இடமும் ஒன்றோட ஒன்று பொருந்துங்க. அது பொருந்தது தான் வந்து தலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ இதுக்கு எதுங்க ஆன்சர் தலைன்றது தான் கரெக்ட். ஓகேவா, நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் பொருந்ததில் வந்து நமக்கு என்னங்க தலை. ஓகேவா, அடுத்ததான் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும். நமக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னா எதுங்க வஞ்ச புகழ்ச்சி அணின்றது தான் கரெக்ட். ஓகேவா, வஞ்ச புகழ்ச்சி அணி, அதாவது பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் நமக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்ததான் தமிழ் முனிவன் வாழும் மலை எனும் வரிகளில் குமரகுருபரர் யாரை குறிப்பிடுகிறார், அதை யாரை சிறப்பிக்கிறார் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதாவது தமிழ் முனிவன் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா அகத்தியருங்க. அதாவது அகத்தியர் வாழ்ந்த மலை எதுனா பொதிகை மலை. ஓகேவா, அகத்தியர் எங்கே வாழ்ந்தார்னு கேட்பாங்க, பொதிகை மலையில் வாழ்ந்தவர். இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகேவா, அப்போ தமிழ் முனிவன் வாழும் மலை எங்கள் பொதிய மலையே அப்படின்னு சொல்லி முடிப்பார் அந்த பாடல் வரியில். அப்போ தமிழ் முனிவன் அப்படின்னா நம்ம யாரை சொல்கிறாரு இந்த வரியிலனா அகத்தியரை சொல்கிறாரு. அடுத்த கேள்வி 38வது கேள்வி. மனநூல் எனும் சிறப்பு கொண்ட நூலின் காலம்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மனநூல் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு மனநூல்னால் நமக்கு சீவக சிந்தாமணிங்க, அதாவது சீவக சிந்தாமணி. இந்த நூலை இயற்றிய திருத்தக்க தேவரோட காலம்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிபி 9வது நூற்றாண்டுங்க. கிபி 9வது நூற்றாண்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் 10ன்னு கொடுத்துருப்பாங்க, 10 தப்புங்க. நமக்கு புது புக்கில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ கிபி 9வது நூற்றாண்டு தான் இதோட காலகட்டமாக இருந்திருக்கு. இது மனநூல் அப்படின்னா. ஓகேவா, இதை தான் நம்ம சீவக சிந்தாமணின்னு சொல்கிறோம். சீவக சிந்தாமணியோட அதாவது வேறு பெயர் தான் வந்து மனநூல். இது வந்து காமநூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து 39வது கேள்வி. படுதிரை வையம் பாத்திய பண்பே இந்த வரிகள் வந்து எந்த நூல் இடம்பெற்றுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்காப்பியம்ன்றது தான் கரெக்ட். ஓகேவா, தொல்காப்பியம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா தொல்காப்பியர் வந்து உலக வந்து அதாவது நம்ம இதை வந்து நிலத்தை வந்து பிரிக்கிறாரு. ஓகேவா, அப்படி அவர் பிரிச்சது தான் வந்து உலகத்தோட இயற்கையோட பிரிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் தாங்க இது. ஓகேவா, படுதிரை வையம் பாத்திய பண்பு என்பது நமக்கு தொல்காப்பியரோட வரிகள். அடுத்தது 5ஆம் வேதம் எனும் சிறப்புக்குரியது. ஆக்சுவலாக நமக்கு வேதம் அப்படின்னா 4 இருக்குங்க. வேதம் அப்படின்னா நமக்கு 4 வேதம் தெரியும். என்னென்னா ரிக்கு, யஜூரு, சாமம், அதர்வன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 தெரியுங்க. அதர்வன, அதாவது ரிக், யஜூர், சாம, அதர்வனன்னு சொல்லிட்டு 4 வேதம் இருக்குது. நம்ம 5ஆம் வேதம் அப்படின்னு எது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் தான் 5ஆம் வேதம்னு சொல்லி சொல்கிறோம். இது நமக்கு 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாரதியாரோட ஒரு கட்டுரை ஒன்று இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதாவது அது ஒரு பத்திரிக்கையில் வந்திருக்கும், ஞானபாவனம் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் கொடுத்துருப்பாங்க. அதில் இடம்பெறும் இந்த வரிகள். ஓகேவா, நம்ம அடுத்து பார்ப்போமா. அடுத்தது 1915 சௌரி பெருமாள் அரங்கனாரால் முதலில் பதிப்பிக்கப்பட்ட நூல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு குறுந்தொகையை வந்து முதலில் பதிப்பித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது யாருன்னா சௌரி பெருமாள் அரங்கனார். எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1915. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து குறுந்தொகைன்றது தான் கரெக்ட். முதல் பதிப்பு, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா சு சமுத்திரம் அவர்களுக்கு. ஓகேவா, இப்போ கொடுத்துருக்கிற எல்லா நூலுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட தான், சு சமுத்திரம் அவர்களோட நூல்கள் தான். இப்போது குற்றம் பார்க்கில் இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட சிறுகதைங்க, அவரோட சிறுகதை. இது வந்து பார்த்திங்கன்னா 1976 நம்ம தமிழக அரசோட பரிசு வாங்குதுங்க. நம்ம தமிழக அரசோட பரிசு வாங்குது எப்போனா 1976. இது வந்து அவரோட சிறுகதை. வேரில் பழுத்த பலா இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட புதினம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1990 சாகித்ய அகாதமி விருது வாங்குதுங்க. ரொம்ப முக்கியமானது, சாகித்ய அகாதமி விருது. இது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது தமிழக அரசோட பரிசு. அப்போ குற்றம் பார்க்கில் என்பது கரெக்டான ஆன்சருங்க. குற்றம் பார்க்கில் என்பது சரியான விடை. அப்போ குற்றம் பார்க்கில்ன்றது அவரோட சிறுகதை, வேரில் பழுத்த பலான்றது அவரோட புதினம். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நூல்கள். எந்த வருஷம், அதாவது நீங்கள் தமிழக அரசு பரிசு பெற்ற இயர் கூட தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல, அந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேவா, அடுத்தது பார்ப்போமா. அடுத்து 43வது கேள்வி. மதுரை காஞ்சியை பாடியவர்னு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வந்து நமக்கு 10 பாட்டு நூல்களில் நிறைய இருக்குங்க. அதில் மதுரையை பற்றி அதிகமாக சிறப்பிக்கக்கூடிய நூல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை காஞ்சி. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 782 அடிகள் இருக்குது. அந்த 782 அடிகளில் 354 அடிகள் வந்து மதுரையை மட்டுமே சிறப்பிக்கக்கூடியதாக வருது. இதை யார் எழுதுனாங்கன்னா மாங்குடி மருதனார் அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா, மாங்குடி மருதனார் தான் வந்து நமக்கு மதுரை காஞ்சியை ஏற்றிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 782 வரிகள் இருக்குது. அதில் 354 வரிகள் வந்து நமக்கு மதுரையை பற்றி மட்டுமே பேசக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, அடுத்த கேள்வி பார்ப்போமா. அடுத்ததா சாகித்ய அகாதமி விருது பெற்ற சூடிய பூ சூடர்க்க சிறுகதையின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. சூடிய பூ சூடர்க்க இது வந்து பார்த்திங்கன்னா யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நாஞ்சில் நாடனோடதுங்க. நாஞ்சில் நாடனோடது தான் சூடிய பூ சூடர்க்க. ஆதவன் அப்படின்னா நமக்கு
இரவு முதலில் வரும் அப்படின்றது கரெக்டுங்க. அதாவது முதலில் இரவு வரும்ன்றது கரெக்டு. ஓகேவா? ஆதவனோட அந்த சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல் எதுனா முதலில் இரவு வரும் அப்படின்றது தான் கரெக்டு. அசோகமித்திரன்னா நமக்கு அப்பாவின் சிநேகிதர்னு சொல்லுவாங்க. அப்பாவின் சிநேகிதன் அந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி வாங்கினது வந்து அசோகமித்திரன். வண்ணதாசன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஒரு சிறு இசை 2016 வாங்கினது. ஓகேவா? அடுத்ததா 45வது கேள்வி. இன்ப ஒளி எனும் படைப்பின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நம்ம புத்தகத்தில் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. யாரோட படைப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அறிஞர் அண்ணாவோடதுங்க. அறிஞர் அண்ணாவோடது தான் வந்து இன்ப ஒளி அப்படின்ற படைப்பு. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து 46வது கேள்வி. அதாவது நூலாசிரியரை வந்து பொறுத்து சொல்லி கொடுத்துருக்குறது. இதில் ஒவ்வொரு கல்லாய் இது வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கந்தர்வன் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட நாகலிங்கம்ங்க. அதாவது கந்தர்வன் எனும் இயற்பெயர் கொண்ட நாகலிங்கம் இவரோடது தான் வந்து ஒவ்வொரு கல்லாய் அப்படின்ற ஒரு நூலுங்க. அடுத்தது மேதினமே வருக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் ஒளியோடதுங்க. தமிழ் ஒளி தான் வந்துட்டு நமக்கு பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனோட மாணவனாகவும் விளங்கினவர். ஓகேவா? நமக்கு பாரதியாரோட மாணவனா 2 பேருங்க. ஒன்று வாணிதாசன், இன்னொன்று வந்து தமிழ் ஒளி. ஓகேவா? அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது கையருகே நிலா அப்படின்றது நமக்கு மயில்சாமி அண்ணாதுரையோடதுங்க. கையருகே நிலா மயில்சாமி அண்ணாதுரையோடது. புறநானூறு இந்த வரிகள் வந்து நமக்கு, அதாவது புறநானூரில் ஒரு பாடலுங்க, அது எழுதுனது யாருன்னா நமக்கு குடபுலவியனார். இப்போ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து நமக்கு எது வருதுன்னா 3வது வருது, அடுத்து 2வதுக்கு 4வது வருது. 3 4 ஆரம்பிக்கணும். நமக்கு ஆரம்பிக்கிறது ஏ ஆப்ஷன் தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்தது 47வது கேள்வி. சூடி கொடுத்த சுடற்குறி எனும் சிறப்பு கொண்டவர். அதாவது நமக்கு ஆழ்வார்கள் மொத்தமாக 12 பேர்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பெண் மட்டும்தாங்க இருக்கிறாங்க. அது யாருன்னா நமக்கு ஆண்டாள். ஒரு பெண் யாருன்னா ஆண்டாள். இவரை தான் வந்துட்டு சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்கிறோம். ஏன்னா இறைவனுக்கு பாமாலையும் கொடுத்துருக்குறாங்க, அதாவது பாடல்களும் பாடியிருக்கிறாங்க. அவர் அணிஞ்சுக்கிட்ட மாலையவே கொண்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறைவனுக்கும் மாலையாக செலுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளை சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஆண்டாள்ன்றது சரியான ஆன்சர், டியில் இருக்கக்கூடியது. அடுத்தது 48வது கேள்வி. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அதாவது 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. நமக்கு புலவர் குழந்தை என்பது சரியான விடை. புலவர் குழந்தை. இவர் வந்து பார்த்திங்கன்னா ராவண காவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காப்பியத்தை வந்து இயற்றிருக்கிறாருங்க. அதாவது 20வது நூற்றாண்டில் மிக முக்கியமானது ராவண காவியம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 காண்டங்களை கொண்டது, 3100 பாடல், அதாவது 3100 பாடல்களை கொண்டது. ரொம்ப முக்கியமானது. இது வந்து நமக்கு ப்ரீவியஸில் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ராவண காவியம் என்பது நமக்கு புலவர் குழந்தையோடது, 5 காண்டங்களும் 3100 பாடல்களையும் கொண்டது. அதாவது ராவணனை வந்து கதை மாந்தரா வச்சு படைக்கப்பட்ட காப்பியத்தில் முக்கியமானது. ஓகேவா? காப்பிய தலைவன் யாருன்னா நமக்கு ராவணன், எதிர்நிலை மாந்தன் சொல்லுவாங்க. அப்போ ராவணன் அது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா திரிபுவன வீரேசுவரம் கோவிலை அமைத்தவர்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆம் குலோத்துங்க சோழன் என்பது சரியான விடை. 3ஆம் குலோத்துங்க சோழன். 1ஆம் ராசராசன் என்பவர் நமக்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவங்க. 1ஆம் ராசேந்திர சோழன் வந்து நமக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினவங்க. 2ஆம் ராசராசன்ன்றவங்க நமக்கு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டினவங்க. அதில் எல்லாமே முக்கியமானது. நமக்கு எப்படி வேணால் மேட்ச் தி ஃபாலோயிங் கூட கேட்கலாம். நீங்கள் தனித்தனியாக ஒன்று பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அடுத்து 50வது கேள்வி. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்த நூலை யார் எழுதுனாங்க அப்படின்னா வள்ளிக்கண்ணனோடதுங்க. வள்ளிக்கண்ணனோட ஒரு படைப்பு தாங்க இது. வள்ளிக்கண்ணனோட படைப்பு தான் வந்துட்டு புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? அடுத்தது 51வது கேள்வி. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சுயமரியாதை இயக்கம் எப்போ தோற்றுவிச்சாங்க அப்படின்னா 1925ங்க. 1925 யார் தோற்றுவிச்சாங்கன்னா பெரியார். ரொம்ப முக்கியமானது. இப்போது பெரியாரோட ஒரு சில இதழ்கள் சொல்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இப்போது பெரியார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1925 முதல்ல அவர் வந்து குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஆரம்பிக்கிறாருங்க. குடியரசு, அதாவது சுயமரியாதை இயக்கத்தோட ஒரு முதன்மையான இதழ் எதுன்னு கேட்பாங்க, அது வந்து குடியரசுங்க. ஓகேவா? 1925. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1928 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிப்பாருங்க. ரிவோல்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆங்கில பத்திரிக்கை. ஓகேவா? அவரோட ஆங்கில பத்திரிக்கை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1933, 1934, 1935 தொடர்ந்து ஆரம்பிப்பாருங்க. என்னென்னா முதலாவதாக வரக்கூடியது இங்கே புரட்சி, அடுத்ததாக அப்புறமா வரக்கூடியது இதுங்க, என்னது பகுத்தறிவு. ஓகேவா? பகுத்தறிவு. கடைசியாக வந்துட்டு வரக்கூடியது விடுதலை. ஓகேவா? இந்த பத்திரிகையெல்லாம் வந்து பெரியாரோட முக்கியமான பத்திரிக்கை. இதை தாண்டி இன்னொரு பத்திரிக்கை இருக்குதுங்க, உண்மை அப்படின்னு சொல்லிட்டு.
இதுவும் வந்து பெரியாரோட பத்திரிகை. இது எந்த வருஷம் ஆரம்பித்தார் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பெரியாரோட பத்திரிகை மொத்தமாக 6 பார்க்குறோம். அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1925 குடியரசு அவரோட பத்திரிகை, 1928 ரிவோல்ட்டுன்றது அவரோட ஆங்கில பத்திரிகை, 1933 புரட்சின்றது அவரோட பத்திரிகை தான். 1934 அவர் பகுத்தறிவுன்ற ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. 35 விடுதலை என்ற ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓகேவா? எல்லாமே முக்கியமான டேட்டா, நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 52வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்னா 1978 தாங்க சரியான ஆன்சர். என்னென்னா 1972 எம்ஜிஆர் வந்து அதிமுகவை ஆரம்பிச்சிருப்பாருங்க. அதிமுக ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து 1977 சிஎம்மாக வராருங்க. 1977 சிஎம் ஆகிறாரு. அவர் சிஎம் ஆன அடுத்த வருஷமே வந்து பெரியாரோட எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துகிறாரு. அப்போ 1988 நம்ம இதுக்கு எம்ஜிஆருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்த வருஷம். ஓகேவா? ஒரு சில இதெல்லாம் என்னால் இங்கே எழுத முடியல, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்ததா இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிடிஎஃப்பில் தனியாக எழுதுனா நல்லாயிருக்கும். இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வீடியோ ரெக்கார்டர் போட்டு எழுதும் போது அந்த வீடியோ வந்து ஜூம் அவுட் ஆகுதுங்க. ஜூம் அவுட் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் இப்படி வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 53வது கேள்வி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும், அதாவது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படுதல் என்பது சரிப்படாது. இந்த வரிகள் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிதாசனோடதுங்க. பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இந்த வரிகள் பாரதிதாசனோடது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்ததா சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சாரதா சட்டம் வந்து குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க 1929. மிக முக்கியமான கேள்வி. அடுத்ததாக ஒரு சில இயர் சொல்கிறேன், அப்படி பார்த்துக்கோங்க. 1964 நமக்கு கோத்தாரி கல்விக்குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. 1982 அண்டர் கல்விக்குழு வரும். இந்த 2 கல்விக்குழுவும் வந்து பெண் கல்வியை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. 1930 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவதாசி மசோதா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க முத்துலட்சுமி ரெட்டி. ரொம்ப முக்கியமானது. ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா புத்தகத்தில் இன்னும் நிறைய இயர்கள்லாம் இருக்குது. அது வந்து நம்ம தனித்தனி டாப்பிக்கில் கவர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம 55வது கேள்வி பார்ப்போம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இந்த வரிகள் வந்து மிக முக்கியமானது. நமக்கு பாரதிதாசனோடது. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இந்த வரிகள் நமக்கு யாரோடதுன்னா பாரதிதாசனோடது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்ததா எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு யாராவது தெரிஞ்சவங்க கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்துட்டு எங்கே மொய் வைக்கலையா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொய் இல்லைன்னு சொல்லிடுங்க. மொய் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. என்னென்னா மொரிசியஸ் இலங்கை. மொய் இல்லை, மொரிசியஸ் இலங்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இருக்குதுன்னு கேட்டால் மொரிசியஸ் இலங்கைன்றது நமக்கு ஆன்சராக எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா? அடுத்ததாக பார்ப்போமா? அடுத்ததாக பாரதியின் உரைநடை நூல்களில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. பாரதியோட உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திரிகையின் கதை, ஞானரதம், தராசு. இதில் ஞானரதம் ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. சந்திரிகையின் கதை, ஞானரதம், தராசு இது மூணுமே அவரோட உரைநடை நூல்கள். குயில் பாட்டுன்றது அவரோட பாடல். ஓகேவா? அவரோட பாடலாக வரக்கூடியது. ஓகேவா? இதுதான் பொருந்தாதது. அடுத்ததான் முத்தையா எனும் இயற்பெயரை கொண்ட கவிஞர் யாருன்னா நமக்கு யாருங்க? கண்ணதாசன் தான் கரெக்ட். கண்ணதாசனோட இயற்பெயர் தான் வந்துட்டு முத்தையா. சிறுகூடல் பட்டியலில் பிறந்திருப்பார் இல்லையா? இவர் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்ததா தலைக்கு ஒரு பழம் கோடு என்பது நமக்கு என்னங்க? எண்ணல் அளவை. அதாவது நீட்டல் அப்படின்னா நம்ம நீளத்தை குறிக்கக்கூடியதுங்க. நீளத்தை எதெல்லாம் குறிப்போம்? மீட்டரு, சாணு, முலம் இதெல்லாமே வந்து நீட்டலில் வரக்கூடியது. அப்போது ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, அதாவது ஒரு சான் கூடு இல்லைனா ஒரு முலம் கூடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து நமக்கு நீட்டல் அளவைக்கு வருங்க. முகத்தல் அளவைனா 1 லிட்டர் கூடு, 1/2 லிட்டர் கூடு அப்படின்னு கேட்பாங்க. லிட்டரில் வரக்கூடியதால் நமக்கு முகத்தல். ஓகேவா? லிட்டரில் வந்தால் அது முகத்தல். நீளத்தை குறிக்கக்கூடியதில் வந்து அது வந்து நீட்டல். எடுத்தல் அப்படின்னா 1 கிலோ கூடு 2 கிலோ கூடுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு கிலோவில் கேட்பாங்க. அப்படி கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்தல் அளவை. ஓகேவா? ஏதாவது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணல் அப்படின்னா நமக்கு தலைக்கு ஒரு பழம்னா அங்கே எத்தனை பேர் மனிதர்கள் இருக்கிறதுனால அவங்க எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. அதனால் வந்து நம்ம எண்ணல் அளவே ஆகு பேருன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து 60வது கேள்வி. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது இது 2 விஷயம் சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இளைஞர்கள் வந்து தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும். இந்த வரிகள் யார் சொன்னாங்கன்னா பெரியாருங்க. அதாவது இளைஞர்கள் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் சொன்னது பெரியார். அவர் சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு அண்ணா ரிப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா அவர் சொன்னதுக்காக அவர் சொல்கிற நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு காம்போவாக வந்துடும். இப்போ அவர் என்ன சொன்னார்? இளைஞர்கள் வந்து தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் அண்ணா இது பெரியார் சொல்லியிருக்காரு. அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அப்படி சொன்னதை வந்து அவங்க செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும்னா பகுத்தறிவும் சுயமரியாதை வேணுமே அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார்? நம்ம அண்ணா சொல்கிறார். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதை இருந்தால் தான் அவங்க வந்து பாடுபட்டு உயர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் யாருங்க? நமக்கு அறிஞர் அண்ணா. சிம்பிளாக முடிஞ்சா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா?
அடுத்த கேள்வி வந்து 61வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் வாலண்டியர் அப்படின்னா நமக்கு தன்னார்வலர் அப்படின்றது கரெக்டுங்க. வாலண்டியர்னா தன்னார்வலர் அப்படின்றது கரெக்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? 62வது கேள்வி. கழுகுமலை வெட்டுவான் கோவில் யாருடைய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு? ஆக்சுவலாக வந்து கழுகுமலை வெட்டுவான் கோவில் அப்படின்னாவே நமக்கு பாண்டியர்களோடதுங்க. பாண்டியர்களோடது. இதை தான் வந்து நம்ம தென்னகத்து எல்லோரான்னு சொல்கிறோம். ஓகேவா? தென்னகத்து எல்லோரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது நமக்கு கழுகுமலை வெட்டுவான் கோவில். ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது வந்து பாண்டியர்களோட சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததா 63வது கேள்வி. பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. சிறுபஞ்சம் மூலம் காரியாசனோடது தான் கரெக்டு தான். ஞானரதம்ன்றது பாரதியாரோட உரைநடை நூல், அது கரெக்டு. சிசு செல்லப்பா இவரோட இதழ் தாங்க எழுத்து, அதுவும் கரெக்டு தான். குயில் பாட்டுன்றது நமக்கு பாரதியாரோடது, பாரதிதாசன் தப்பு. அப்போ டி தாங்க தப்பு. ஓகேவா? அடுத்தது 64வது கேள்வி. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னா நமக்கு முத்துலட்சுமி ரெட்டிங்க. இது ரொம்ப நிறைய டைம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. எந்த தமிழ் எக்ஸாம் பார்த்தாலும் முத்துலட்சுமி இல்லாமல் ஒரு கேள்வி இருக்கவே இருக்காது. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாரா? நமக்கு முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா? அடுத்தது இவ்வு என்பது நமக்கு என்னங்க? அதாவது இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து என்ன இடைநிலைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இறந்த காலம் அப்படின்னா நமக்கு இந்துங்க. இந்து இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இந்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நடந்தான், பார்த்தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அவன் செயலை செஞ்சு முடிச்சிட்டான், அதனால் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலத்துக்கு வருது. நடந்தான் இந்து வருதா, அப்புறமா பார்த்தான் வருதா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறந்த கால இடைநிலை போகும். இப்போது நிகழ்காலம் அப்படின்னா கிறு கின்று ஆணின்றுன்னு சொல்லுவாங்க. கிறு கின்று ஆணின்று. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா படிக்கின்றான் இப்படி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கிறுக்கின்றுன்னு வரும். இதெல்லாம் வந்து நமக்கு நிகழ்காலத்தில் வரும். நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எதிர்காலம் அப்படின்னா இனிமேல் நடக்கக்கூடியது. நடப்பான் இப்போ வருதா, அப்புறமா என்னது நடப்பான், அப்புறம் வருவான் இது சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு இவ்வு வரும். ஓகேவா? அப்போது நடப்பான் அப்புறமா வருவான் இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இவ்வு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எதிர்காலத்துக்கு போகும். எதிர்மறை அப்படின்னா வாரால், அல்லு இல்லு ஆ அப்படின்னு சொல்லி முடிக்குவாங்க. நடவாமை சொன்னீங்கன்னா ஆ இடையில வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வரும். அதாவது நடக்கவே நடக்காத ஒரு செயல் அப்படி சொல்லக்கூடிய அதுக்காக வரக்கூடிய இடைநிலை வந்து நமக்கு எதிர்மறை இடைநிலையில் வரும். ஓகேவா? இதுக்கான உருவு, அதாவது சின்ன சின்ன அதுக்கான உருவு என்னென்ன எழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புத்தகத்தில் இருக்குங்க, தெளிவாக ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா 66வது. கொய்யாக்கனி நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. கொய்யாக்கனி அப்படின்னாக்கா நமக்கு பெருஞ்சித்திரனாரோடதுங்க. அதாவது பெருஞ்சித்திரனார் இவர் தான் வந்து கொய்யாக்கனியை வந்து எழுதியிருக்காரு. மாங்கனி அப்படின்னா நமக்கு கண்ணதாசனுங்க. அதாவது மாங்கனினா நமக்கு கண்ணதாசன், கொய்யாக்கனினா பெருஞ்சித்திரனார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணத்தில் தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு திருவாலவாய் காண்டத்தில் தாங்க இருக்கும். திருவாலவாய் காண்டம். ஓகேவா? தருமிக்கு பொற்கிளி வந்து எந்த படலம், அந்த படலம் எதில் இருக்குன்னா நமக்கு திருவாலவாய் காண்டத்தில் இடம்பெற்றது ஒன்றா இருக்குது. ஓகேவா? 68வது கேள்வி. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் கேட்டிருக்காங்க. முன்னீர் வழக்கம் அப்படின்னா கடற்பயணத்தை எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்காப்பியம் சொல்லக்கூடியதுங்க. தொல்காப்பியம் தான் என்ன பண்ணுதுன்னா முன்னீர் வழக்கம் சொல்லுதுங்க கடற்பயணத்தை. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அடுத்ததா 69வது. பழந்தமிழர்கள் யாரை யவனர்கள் என்று அழைத்தனர் கேட்டிருக்காங்க. பழந்தமிழர் வந்து யவனர்கள் என யாரை அழைத்தார்கள் அப்படின்னா நமக்கு கிரேக்க ரோமானியர்கள் இவங்களை தான் நம்ம யவனர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. எந்த ஐரோப்பியர்களும் குறிப்பாக கேட்பாங்க. அதாவது தமிழர்கள் வந்து எந்த ஐரோப்பியர்களை யவனர்களும் சொல்லி அழைத்தாருன்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு எப்படி வேணால் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. யவனர்கள்னால் நமக்கு கிரேக்க ரோமானியர்கள், அது மட்டும் தெரிஞ்சால் போதிக்கும். ஓகேவா? அடுத்தது 70வது கேள்வி. அடிக்கோடிட்ட சொல்லுக்குரிய பொருள் என்ன கேட்டிருக்காங்கன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இது வந்து ஔவையாரோடதுங்க. ரொம்ப முக்கியமானது. ஔவையாரோடது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரவியம் அப்படின்றது நமக்கு எதை குறிக்குதுன்னா நமக்கு செல்வத்தை குறிக்கக்கூடியதுங்க. திரவியம்னா நமக்கு செல்வத்தை குறிக்கக்கூடியது. ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா 71வது கேள்வி. தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதை நோக்கமாக கொண்டவர் யாருன்னா நமக்கு கல்வி கண் திறந்தவர் என அழைக்கப்படக்கூடிய பெருந்தலைவர் காமராசர். ரொம்ப முக்கியமான கேள்விங்க. தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதை நோக்கமாக கொண்டவர் நம்ம பெருந்தலைவர் காமராசர். அடுத்ததா ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என கனவு கண்டவர் யாருன்னா நமக்கு பாரதியார். யார்? பாரதியார். ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என கனவு கண்டவர் நமக்கு பாரதியார். அடுத்ததா 73வது கேள்வி. பிழையான தொடரை காண்க. பிழையான தொடர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு என் மாமா வந்தார், இது கரெக்டாக தாங்க இருக்குது. கண்ணகி வந்தாள், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. கரிகாலன் நாளை வருவான், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. எது தப்புங்க? நாங்கள் வந்தார்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்பது பன்மை வருதுங்க, அதாவது தன்மையில் வருது. தன்மையில் பன்மை. அப்போ இங்கே வந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னா கரெக்டுங்க.
நாங்கள் வந்தார்கள் கிடையாது. அவர்கள் வந்தார்கள்னால் கரெக்டு. அவர்கள்னால் நம்ம முன்னிலையில் இருக்கிறவங்களும் சொல்லுவோம், இல்லைனா படக்கையில் இருக்கிறவங்களும் சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்தார்கள்ன்றதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்தோம் அப்படின்றது கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி போவோமா? அப்போ 3வது தப்பு இதில். அடுத்தது 74வது கேள்வி. கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வப்பரணி என்று போற்றியவர் யாருன்னு கேட்டாங்க. நமக்கு ஒட்டக்கூத்தருங்க. ஒட்டக்கூத்தர் இவரெல்லாம் வந்துட்டு 12வது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. யார் யாருன்னா நமக்கு சையங்கொண்டார், சேக்கிலார், புகழேந்தி புலவர், இவங்களாம் வந்து 12வது நூற்றாண்டு புலவர்கள்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த செய்யங்கொண்டார்ன்றவர் 1ஆம் குலோத்துங்க சோழனோட அவையில் இருந்திருப்பாங்க. சேக்கிலார் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனோட அவையில் இருந்திருப்பாங்க. எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் நமக்கு கலிங்கத்து பரணி தென்தமிழ் தெய்வப்பரணி சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒட்டக்கூத்தர். அதை வரைக்கும் தெரிஞ்சால் போதிக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி 75வது கேள்வி. நவ்வி எனும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. நவ்வினா நமக்கு மான குறிக்கக்கூடியதுங்க. நவ்வினா நமக்கு மான குறிக்கக்கூடியது. 76வது கேள்வி. தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு இப்போ தான் பார்த்தோம். நமக்கு தமிழில் தோன்றிய முதல் பரணினா நமக்கு கலிங்கத்து பரணி, செய்யங்கொண்டாரோடது. ரொம்ப முக்கியமானது. கிபி 12வது நூற்றாண்டு சேர்ந்தது. ஓகேவா? அடுத்ததா 77வது. தமிழ் ஆட்சி மொழியாக உள்ள நாடுகள் அப்படி கேட்டாங்கன்னா ஒரே ஆன்சர் தாங்க. சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை. சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை. இதில் தான் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்குது. ஓகேவா? 78வது கேள்வி. கதிரை வேலர் என்பவரிடம் தமிழ் பயின்ற கவிஞர். கதிரை வேலர் என்பவர் யாருக்கு வந்து ஆசிரியராக திகழ்ந்தார் அப்படின்னா நமக்கு திருவிக்காவோட ஆசிரியர் தான் வந்து கதிரை வேலர். ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேவா? அடுத்ததா 79வது கேள்வி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இந்த வரிகள் வந்து எதில் இடம்பெறுதுன்னா புறப்பொருள் வெண்பாமாலைங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க கேட்டிருக்காங்க. புறப்பொருள் வெண்பாமாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எனும் வரிகள் வந்து நமக்கு புறப்பொருள் வெண்பாமாலையில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அடுத்ததா 80வது கேள்வி. குழந்தை செல்வம் நூலின் ஆசிரியர். குழந்தை செல்வம் இந்த நூல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மலரும் மாலையும் அப்படின்னு ஒரு நூல் பார்த்துருக்கோம். அதை எழுதினவரும் இதை எழுதினவரும் ஒரே ஒருத்தர் தாங்க. யாருங்க? கவிமணி தேசிய விநாயகம். கவிமணி தேசிய விநாயகம் இவரோட தான் வந்து குழந்தை செல்வம், அப்புறமா மலரும் மாலையும் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு கவிமணி தேசிய விநாயகத்தோடதுங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்ப்போமா? அடுத்தது மணிமேகலை நூலில் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை எத்தனாவது காதையாக இருக்கிறது? ரொம்ப முக்கியமானதுங்க. 24வது காதையாக இருக்குது. 24வது காதை. மணிமேகலை அப்படின்னா நமக்கு மொத்தமாக 30 காதைகள் இருக்குங்க. 30 காதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காண்டம் அப்படின்ற பெரும்பிரிவு இல்லை. அதாவது சிலப்பதிகாரத்தில் காண்டம் அப்படின்ற பெரும்பிரிவு இருக்கும். நம்ம மணிமேகலையில் காண்டம் என்ற பெரும்பிரிவு நமக்கு கிடையாதுங்க. 30 காதைகள் மட்டும்தான் இருக்குது. அதில் குறிப்பாக ஆபுத்திரன் நாடு அடைந்த காதைன்றது நமக்கு 24வது காதை. முதல் காதையாக வரக்கூடியது விலாவரை காதைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த விலாவரை காதையில் தான் நமக்கு இந்திர விழா வந்து இடம்பெற்றிருக்கும். ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேவா? 82வது கேள்வி. உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வரிகளை பார்த்துக்கோங்க. உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரே, நமக்கு உணவு கொடுத்தவங்க தான் உயிர் கொடுத்தவங்க அப்படின்ற வரிகள் வந்து எதில் வருதுன்னா நமக்கு மணிமேகலையிலையும் இருக்குது, புறநானூறுலையும் இருக்குது. ரெண்டுமே வரும். A and Bன்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? மணிமேகலையோட அரைக்கூவலாக வருங்க. மணிமேகலை வந்து அரைக்கூவல் விடுப்பாங்க. அதில் வரக்கூடிய வரிகளாக வரும். மணிமேகலையோட அரைக்கூவலாக வரும். புறநானூரில் யார் சொல்லுவாங்க அப்படின்னா குடபுலவியனார். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? மேலே குடபுலவியனாரோட ஒரு இது பார்த்துருப்போம். புறநானூறு எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போது உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் அந்த வரிகள் யார் நம்ம புறநானூறு எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடபுலவியனார். இவர் எழுதினது தான் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர். இது வந்து மணிமேகலையிலும் இடம்பெறுது. மணிமேகலையோட அரைக்கோவலா. ஓகேவா? அடுத்து 83வது கேள்வி. சிங்கவலி எனும் சிறப்பு கொண்ட மூலிகை. சிங்கவலின்னு நம்ம எது சொல்கிறோம்னா கீழே தூதுவளைங்க. தூதுவளையை தான் வந்துட்டு நம்ம சிங்கவலின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஞானப்பச்சிலை. இது யார் சொன்னதுன்னா நமக்கு வள்ளலார் சொன்னதுங்க. ஏற்கனவே பார்த்துருப்போம். ஓகேவா? சிங்கவலினா நமக்கு தூதுவளை. இதுக்கு வந்து ஞானப்பச்சிலைன்னு பேர் வச்சது யாருன்னா நமக்கு வள்ளலார். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சதா? அடுத்து பார்ப்போமா? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அருமையான திருக்குறளுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு நெருப்புனாலும் உங்களை சுடும், அதே தீ சொற்கள்னாலும் உங்களை சுடும். முதல்ல ரெண்டுத்துக்குமே ஒற்றுமையை சொல்லிட்டாங்களா? ஒற்றுமையை சொல்லிவிட்டு தீயில் சுட்டால் ஆறி போயிடும். ஆனால் நீங்கள் தீய சொற்களில் வந்து மற்றவங்களை பேசுனீங்கன்னா அவங்களோட உள்ளத்தளவில் அது வந்து ஆறாது. அப்போ வேறுபடுத்துகிறாங்களா? அப்போது முதலில் வந்து ஒற்றுமையை சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறமா அதை வேறுபடுத்தி காட்டுறாங்க. அப்போனா எது வருதுங்க? வேற்றுமை அணி. இப்போ நான் சொன்னது தாங்க அதுக்கான விளக்கம். வேற்றுமை அணினா என்னென்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுத்துக்குமே என்ன ஒற்றுமை இருக்கோ அதை சொல்லிடுவாங்க. அதுக்கு பின்னாடி ரெண்டுமே வேறுபடுத்தி காட்டுவாங்க. அதாவது வேறுபடுத்தி காட்டினா அது வந்து வேற்றுமை அணின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடுன்ற திருக்குறள். ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் சார்ந்து நிறைய இந்த மாதிரி அணிகள்லேருந்து நிறைய இருக்குது. ஒன்றுனா கமெண்ட் பண்ணி நம்ம அப்புறமா ஒரு வீடியோவாக கொடுக்கலாம். ஓகேவா? பார்ப்போம். அடுத்தது 45வது கேள்வி. நாமக்கல் கவிஞரின் இசை நாவல்களோட எண்ணிக்கை எவ்வளோனா மொத்தமாக 3 இருக்குங்க. மொத்தமாக 3 இருக்குது. பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமக்கல் கவிஞரோட படைப்புகள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. நாமக்கல் கவிஞரோட இசை நாவல்கள் கேட்டால் நமக்கு மொத்தமாக 3 தான். ஓகேவா? அடுத்தது
தமிழ் இயக்கம் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. தமிழ் இயக்கம் இந்த நூல் யார் எழுதுறோன்னா பாரதிதாசன் எழுதுங்க. பாரதிதாசனோட ஒரு நூலாக விளங்கக்கூடியது தமிழ் இயக்கம். ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்ததா, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்வோம் அப்படின்னு யார் சொன்னதுன்னா நமக்கு பாரதியாரோட வரிகள். நம்ம தமிழ் மொழி வந்து உலகமெல்லாம் பரவும் வகையில் நம்ம வழி செய்வோம்னு சொன்னது யாருன்னா நமக்கு பாரதியாரோட வரிகள், மிக முக்கியமான வரிகள். அடுத்ததா 88வது கேள்வி பார்ப்போமா. செல்வத்து பயனே ஈதல். நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பேங்க, அது ரொம்ப முக்கியமான வரிகள், எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். செல்வத்து பயனே ஈதல் என்பது நமக்கு புறநானூற்று வரிகள், சொன்னது நக்கீரன் அப்படின்ற ஒரு புலவர். ஓகேவா. அடுத்தது 89வது கேள்வி. சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் யாவரும் போற்ற அரங்கேறிய நூல். ஆக்சுவலாக இது வந்து எதுனா நமக்கு திருவிளையாடற் புராணமுங்க. இந்த நூல் தான் வந்துட்டு சிவபெருமானோட கோவிலுக்கு எதிரே இருக்கிற ஆறுகால் பீடத்திலிருந்து வடமொழி புலவர் தென்மொழி புலவர் எல்லாருமே வந்து போற்ற அரங்கேறிய நூலாக விளங்குது. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. பரஞ்சோதி முனிவரோடது, ரொம்ப முக்கியமானது. மொத்தமாக வந்து நமக்கு 64 படலம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. படலம். ஓகேவா, மிக முக்கியமானதாக ஒன்றா விளங்குது. அடுத்தது, பூரிக்கோவால் தொகுக்கப்பட்ட சங்க இலக்கிய நூல். அதாவது குறுந்தொகையை தொகுத்தது யாருன்னா நமக்கு பூரிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. குறுந்தொகையை தொகுத்தது யாருன்னா நமக்கு பூரிக்கோ. இங்கே கீழே கொடுத்துருக்கிற இந்த பரிபாடல் 18 புறநானூறு தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவனும் தெரியாது. அதாவது தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவனும் தெரியாது. ரெண்டுத்துக்குமே, அதாவது இந்த மூணுத்துக்குமே எல்லாமே பாருங்கள், பா பூ எல்லாமே ஒரே மாதிரி வருதா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பா பூ அப்படின்னு வந்துச்சுன்னா தொகுத்தவனும் கிடையாது, தொகுப்பித்தவனும் கிடையாது. ஓகேவா, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதாக சொல்கிறேன். ஓகேவா, நான் ஆப்ஷன் அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்த மாதிரி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடிதோறும் 3 சீர்களை பெற்று வருவது. ஆக்சுவலாக நமக்கு அடினா மொத்தம் 5 இருக்குங்க. 5 இருக்குது. ஒன்று குரலடி, செந்தடி, அளவடி இல்லைனா நேரடின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நமக்கு நெடிலடி, களி நெடிலடி, மொத்தம் 5 இருக்குது. குரலடி அப்படின்னா 2 சீர்கள் வருங்க. அதாவது 2 வார்த்தை இருந்துச்சுன்னா குரலடி. சிந்தடி அப்படின்னா 3 சீர் வரும். 3 வார்த்தை இருந்துச்சுன்னா அது சிந்தடி. 4 சீர்கள் இருந்துச்சுன்னா அது அளவடின்னு சொல்லுவாங்க, இல்லைனா நேரடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 4 சீர் இருந்துச்சுன்னா அது அளவடின்னு சொல்லுவாங்க, இல்லை நேரடின்னு சொல்லுவாங்க. 5 சீர்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நெடிலடின்னு சொல்லுவாங்க. இதுவே 6 அப்படி இல்லைன்னா அதோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அதை வந்துட்டு களி நெடிலடின்னு சொல்லுவாங்க. களி நெடிலடி. ஓகேவா, தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் அப்படி பார்த்தீங்கன்னா எது வருதுங்க, சிந்தடின்றது தான் கரெக்டான ஆன்சர். 92வது கேள்வி. தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொடை வந்து நமக்கு மொத்தம் 8 இருக்குங்க. நம்ம பொதுவாக பார்ப்போம், நமக்கு தெரிஞ்சலாம் வந்து எதுகை முனை ஏய்பு, முரண், அப்புறமா அந்தாதி, அளபடை, இந்த மாதிரி ஒரு சிலது இருக்குது. செந்தொடை, அப்புறம் இரட்டை தொடையெல்லாம் வரும். இதெல்லாமே வந்து மொத்தமாக ஒரு 8 வகை இருக்குதுங்க. அதை பற்றி அப்புறமா பார்ப்போம். அடுத்து பார்ப்போமா. 93வது கேள்வி. செயல்களில் அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ரொம்ப முக்கியமானது. ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அதில் முதல் எழுத்து ஒன்றி வருது. முதல் எழுத்து ஒன்றி வருது அப்படின்னா அது வந்து மோனைங்க. முதல் எழுத்து ஒன்றி வருதுன்னா அது வந்து மோனை. 2ஆம் எழுத்து ஒன்றி வருது அப்படின்னா அது வந்து எதுகை. இதுக்கான ஆன்சர் வந்து எதுகை தாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எதுகை. இயைபு அப்படின்னா அந்த செயலோட அடிகளில் இறுதியில் இருக்கக்கூடிய அந்த சீரோட ஓசை வந்து ஒரே மாதிரி வரணுங்க. அந்த சீரோட ஓசை வந்து ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து இயைபுன்னு சொல்லுவாங்க. அந்தாதி அப்படின்னா அதே மாதிரி தான், அந்த அடிகளோட இறுதியில் வரக்கூடிய சீரும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாடலோட முதல் வரியில் வரக்கூடிய அந்த இதுவுமே அந்த சீருமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணுங்க. ஒரே மாதிரி பொருந்தி வந்துச்சுன்னா அது வந்து அந்தாதின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. 94வது கேள்வி பார்ப்போமா. அடுத்ததா அதோட டைப் கேட்டிருக்காங்க. டைப் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம பொதுவாக தொடை விகற்பம்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 35 வருங்க. அந்த 35ல் அந்த ஒன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் இருக்குன்னு இருக்குது. எப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கையில் லெஃப்ட் சைடு அந்த 4 இது எடுத்துக்கோங்க. திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் லெஃப்ட்டு கையை எடுத்துக்கிட்டு அதில் கட்டை விரலை மறைக்கிட்டு 4 விரலை வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரலேருந்து அப்படியே ஒன்று நம்பர் கொடுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது 1ன்னு கொடுங்க, 2க்கு 2, அடுத்து 3, சுண்டு விரலுக்கு 4. இந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆள்காட்டி விரலில் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கிறீங்களா, நமக்கு 1, 2 வந்துச்சுன்னா நமக்கு என்னதுங்க, இணை. கரெக்டாக 1ஓட 1 ஜாயிண்ட் ஆகுது. மீதியெல்லாம் மடக்கிக்கோங்க. அது 2 மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணினா உங்களுக்கு இணை வரும். அது கூட உங்களோட மோதிர விரல் இருக்குல்ல, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை ஜாயின் பண்ணினா எப்படி வரும் உங்களுக்கு, 1, 2, 3ன்னு வருதா. இதுக்கு பேர் வந்து கூளை. அதுக்கப்புறமா 4 விரலுமே எடுத்திங்கன்னா 1, 2, 3, 4 இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்று. முடிஞ்சுதா. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட நடு விரலை மடிக்கிறங்க, அதே மாதிரி சுண்டு விரலையும் மடிக்கிறங்க. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு நம்பரு, 1 இருக்குது, 3 இருக்குது. இதுக்கு பேர் என்னதுங்க, 1 ஒழிச்சிடுறங்க. அதனால் இதுக்கு பேர் என்னது, பொழிப்பு.
ஒன்று ஒழிச்சதுனால இதுக்கு பேர் பொழிப்பு. ஓகேவா, ஒன்று ஒழிச்சதுனால பொழிப்பு. அடுத்ததா 2 விரல ஒழிச்சிருங்க, சென்ட்ரல் இருக்க 2 எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்கும், ஆள்காட்டி விரல் இருக்கும், சுண்டு விரல் இருக்கும். இப்போ எப்படிங்க வரும் உங்களுக்கு, 1 இருக்கும் 4 இருக்கும். அப்போ இந்த லாஸ்ட்டில் 1 அந்த லாஸ்ட்டில் 1, அங்கே 1 இங்கே 1னா நமக்கு ஒரு ஊ, என்னதுங்க ஒரு ஊ, ஒரு ஊன்னு வரும். ஓகேவா, இப்போது எத்தனை டைப்புங்க வந்திருக்கு, 1 2 3 4 5 முடிஞ்சா. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அதே 4 விரல வச்சுக்கோங்க. நீங்கள் கூட்டினா 8 வரணுங்க, கூட்டினா 8 வரணும். 8 வந்துச்சுன்னா உங்களுக்கு மேற்கதுவாயின்னு சொல்லுவாங்க. இப்போ எதை கூட்டினா உங்களுக்கு 8 வரணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பர் 1 கொடுத்துருப்பீங்க, ரெண்டாவது 2 கொடுத்துருப்பீங்க, அடுத்து 3 கொடுத்துருப்பீங்க, அடுத்து 4 கொடுத்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ரெண்டாவது மடக்கிட்டு கூட்டி பாருங்கள். முதல் விரலுக்கு 1 இருக்கும், மூணாவது விரலுக்கு 3 இருக்கும், அது 2 கூட 4 வரும், கடைசி விரலுக்கு 4 இருக்கும். அப்போ 1 3 4 இது கூட்டினா உங்களுக்கு என்னங்க வருது, 8 வருதா. 8 வந்து அது வந்து மேற்கதுவாய். இப்போ 7 வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த உங்களோட மோதிர விரலை மட்டும் மடிக்கிறீங்க. இப்போ பாருங்கள், ஆள்காட்டி விரல் இருக்கும், நடு விரல் இருக்கும், லாஸ்ட் விரல் இருக்கும். இது எப்படி இருக்கும், 1 2 4ன்னு இருக்கா. இதுக்கு பேர் என்னதுங்க, இதுக்கு பேர் கீழ்கதுவாய் மோனை, அதாவது கீழ்கதுவாயின்னு வரும். அதாவது கீழ்கதுவாய் எதுகை மோனை எதை வேணா இருக்கலாம். இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கீழ்கதுவாயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு 7 டைப் முடிஞ்சிருக்கும். அடுத்ததாக வந்துட்டு சீர் எதுகை அடி எதுகைன்னு ஒன்று இருக்குது. சீர்னா அந்த ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைன் இருக்குன்னா இதுக்குள்ளே வந்தால் அது வந்து சீர்னு சொல்லுவாங்க. அடினா மேலே மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும், இது வந்து அடின்னு சொல்லுவாங்க. நமக்கு சீர் கேட்க மாட்டாங்க, அடி கேட்பாங்க. மொத்தமாக வந்து நமக்கு 8 டைப் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஃபார்முலான்றதுக்காக கொடுத்துருக்குறேன். அதாவது எந்த இடத்துல அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன டைப்புன்றது இது கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு அது புரியல அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தனியாக ஒரு வீடியோவை நான் கொடுத்துட்றேன், அது ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி மேக் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்துருங்க. ஆன்சர் எப்படிங்க வருது, கூலைனா நமக்கு எதுங்க வரணும், 1 2 3ன்னு வரணும். ஆனால் இங்கே என்னங்க இருக்குது, 1 4ன்னு இருக்குது. அப்போ தப்பு தானே, கூலைன்றது தப்பு. மேற்கதுவாய் அப்படின்னா கூட்டினா 8 வருதுங்களா, 1 3 4 கூட்டினா 8 வருதா, 8 வந்தால் அது மேற்கதுவாய். கீழ்கதுவாய்னா கூட்டினா 7 வருதா பாருங்கள், 1 2 4 கூட்டினா 7 வருதா, அப்போ இது கீழ்கதுவாய் கரெக்டு. அடுத்து முற்று அப்படின்னா எல்லாமே வரணுங்க, 1 2 3 4 எல்லாமே வருதா, அப்போ அது முற்று மோனை, அதாவது முற்றுன்றது கணக்கு. ஓகேவா, அப்போ நமக்கு மற்ற 3 ரைட்டு, கூலைன்றது தப்பு. கூலைன்னா நமக்கு 1 2 3ன்னு வந்திருக்கணும். தெளிவாக பார்த்துக்கோங்க. புரியலன்னா நீங்கள் ப்ரீவியஸில் கொஞ்சம் போயிட்டு கூட மறுபடியும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி 95வது கேள்வி என்னென்னு பாருங்கள். எடுத்தவன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஒரு செயலை யார் செஞ்சாங்க அப்படின்னு தெரியாதுங்க. அதாவது அதாவது அந்த வினை வந்து என்ன பண்ணணும்னா அது செஞ்சவங்கள மறைச்சிடும், அது யார் செஞ்சாலும் அவங்களை மறைச்சிடும். இப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்தான் சென்றான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் வந்து அதை யாரும் கை காட்டி சொல்ல முடியுங்க. இப்போது எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறான், அவனை பார்த்து நான் அவன் தான் வந்தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஓகேவா, இதுவே வந்தவன் அப்படின்னு சொன்னால் அது யாருன்னு நமக்கு தெரியாது. அப்போது நம்ம சொல்லும் போது அது யாருன்னே தெரியாது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லைங்களா. அப்படி வரதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவோம். ஓகேவா, வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அது செஞ்சது யார், அதாவது ஒரு இவன் தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தார் பொறுத்தார்னு நம்ம சொல்லுவாங்க, திருக்குறளில் வரும் ஒருத்தார் பொறுத்தார்னு வரும். இது கூட நமக்கு வினையால் அணையும் பெயர் தான். ஏன்னா ஒருத்தார், இப்போ ஒருத்தவன் அப்படின்னா ஓகே, இல்லை பொறுத்தவன் அப்படின்னா ஓகே. இதில் ஒருத்தார் பொறுத்தார்னா அது யார் செஞ்சாங்கன்னே தெரியாது நமக்கு. இந்த மாதிரி வரதெல்லாமே வந்து நமக்கு வினையால் அணையும் பெயரில் வரும். ஓகேவா, முக்கியமானது. அடுத்து பார்ப்போம், இதுக்கான ஆன்சர் வினையால் அணையும் பெயர். ஓகேவா, அடுத்து புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அண்ணாக்கா நமக்கு ஜியு போப்புங்க. ஜியு போப்பு ஃபுல்லாக மொழிபெயர்த்தவன் கிடையாதுங்க, ஒரு சில பாடல்களை மட்டும் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேவா, அடுத்த கேள்வி தண்டமிழ் ஆசான் என்னும் சிறப்புக்குரியவர்னு கேட்டால் நமக்கு யாருன்னா சீத்தலை சாத்தனார். இது சொன்னது யாருன்னா இளங்கோவடிகள் தான் வந்துட்டு சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஆனால் வந்துட்டு அதுக்கான சிறப்புக்குரியவர்னு கேட்டதுனால நமக்கு சீத்தலை சாத்தனார்ன்றது ஆன்சர். ஓகேவா, அடுத்தது கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கீழடின்றது மிக முக்கியமானதுங்க, ஒரு தொல்லியல் இடமா இருக்கக்கூடியது, தொழில் சம்பந்தமான ஒரு இடமா இருக்கக்கூடியது, மிக முக்கியமானது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அருகில் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நமக்கு சிவகங்கைன்றது கரெக்டுங்க, நமக்கு சிவகங்கை அப்படின்றது கரெக்டு. கீழடின்றது நமக்கு சிவகங்கையில் இருக்கக்கூடியது. ஈரோடுன்னு எடுத்துக்கினா நமக்கு கொடுமணலுங்க, கொடுமணல். இதெல்லாம் வந்து முக்கியமான அகலாய்வு இடமா இருக்குங்க. கொடுமணல்ன்றது ஈரோட்டில் இருந்தது. தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதிச்சநல்லூர், முதுமக்கள் தாவலி நமக்கு அதிகமாக கிடைச்சதுங்க, ஆதிச்சநல்லூர் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அரிக்கமேடு, ரோமானிய நாணயங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடியதுங்க அரிக்கமேடு. ஓகேவா, அரிக்கமேடு இதெல்லாமே ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்ததாக தமிழ் சொல் காணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா பென்ட்ரைவ்னு கேட்டிருக்காங்க. நமக்கு உரைகள் அப்படின்னா ஃபோல்டர் நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களா, அதான் ஃபோல்டர்னால் நமக்கு உரைகள்னு அர்த்தம். விரலி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சருங்க. விரலின்னா நமக்கு பென்ட்ரைவை குறிக்கக்கூடியது. கோப்புகள் அப்படின்னா டாக்குமெண்ட்டுங்க, அதாவது டாக்குமெண்ட் அப்படின்னா நமக்கு கோப்புகள்னு சொல்லி வரும். சில்லு அப்படின்னா சிப்பை தான் வந்து நம்ம சில்லுகள்னு சொல்கிறோம். ஓகேவா, உரைகள் அப்படின்னா ஃபோல்டர், விரலைனா பென்ட்ரைவு, கோப்புகள்லாம் டாக்குமெண்ட்டு, சில்லுனா சிப்பு. ஓகேவா, அடுத்தது இறுதி கேள்விங்க, அதாவது 100வது கேள்வி. மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர்னா நமக்கு திருவி கல்யாண சுந்தரனாருங்க.
இவர் தான் வந்துட்டு நமக்கு மேடை தமிழுக்கு இலக்கண வகுத்து கொடுத்தவர். இவர் தான் வந்து மேடை தமிழுக்கு முன்னோடியாகவும் திகழ்கிறார். ஓகேவா, 100 கேள்விகளை வந்து நம்ம இதில் பார்த்துருக்குறோம். நான் இப்போ கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட் அந்த ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு போயிருங்க, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஒரு சில இடத்துல நான் கொஞ்சம் தடுமாறி இருக்கலாம். அது வந்து எனக்கு அப்படி தான் ஒரு டைமும் அப்படி தான் ஆகுது, என்னன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ரெடி பண்ணிகிட்டே தான் வரேன். என்னால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்வோம்னு சொல்லி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்மளோட இது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக படிங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு குறிக்கோள் இருக்குது, நம்ம அந்த குறிக்கோளை நோக்கி போவோம். நமக்கான வேலை நமக்கானதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மற்றப்பட்டுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்த வீடியோவில் 10ஆம் வகுப்புக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக பார்க்கலாம். ஓகேவா, நன்றி, தேங்க்யூ.